அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 275 பேர் உயிரிழந்த அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். ஏர் இந்தியா ட்ரீம்லைனர் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ட்ரீம்லைனருடைய அந்த அகமதாபாத் நடைபெற்ற விமான விபத்தினுடைய அந்த பிளாக் பாக்ஸ் உள்ளிட்ட அனைத்து கருவிகளும் சாதனங்களும் கைப்பற்றப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய லேப்களிலேயே முதல் முறையாக முற்றிலுமான தரவுகளுடைய அந்த ஒரு ஆய்வு என்பது நடைபெற்றுள்ளதாகவும் அதனுடைய முதற்கட்ட ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டு அதிகாரிகளுடைய பார்வைக்காக வழங்கப்பட்டு உள்ள நிலையில் அந்த ஆய்வறிக்கை இன்று அதிகாரப்பூர்வமாக மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக விமான விபத்து விசாரணை பணியகத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விபத்தினுடைய இறுதி அறிக்கையினுடைய அந்த அனைத்து முடிவுகளும் வெளியாவதற்கு சுமார் 5 முதல் 6 மாதங்கள் வரை எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சர்வதேச விமான விதிகளுடைய அடிப்படையில் 30 நாட்களுக்குள் விபத்து நடைபெற்ற அந்த 30 நாட்களுக்குள் முதற்கட்ட அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் என அழைக்கக்கூடிய அந்த ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த விதிகளின் அடிப்படையில் முழுமையான முதற்கட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு இன்று அது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தற்பொழுது விமான இயக்குநரக அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.